அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க 11 முறை சொன்னாலே போதும். அளவில்லாத பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும். மேஜிக் போல உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். கடன் தீர்றதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமைக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. இது பிரம்ம முகூர்த்த நேரத்தோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அடுத்ததா இந்த நாள்ல ஏகாதேசியும் திருவோண நட்சத்திரமும் நமக்கு ஒன்னா சேர்ந்து வருது. இந்த ஏகாதேசி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதே மாதிரி திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்தது. அந்த வகையில ஏகாதேசி திதியும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. அதுவும் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லயே வர்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இந்த நாள்ல 7/7ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 25, வருஷமும் 25. இந்த 25ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 7/7ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் 25/25ங்கிற போர்ச்சலும் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 9/9ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025. இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில 9/9ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில இன்னொரு சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கு. அது என்னன்னா 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த நம்பர் நல்ல ஒரு ஆரம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் 11ஆம் தேதி. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 11வது திதி தான் இந்த ஏகாதசி திதி. அந்த வகையில 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கைக்கான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது உங்க வீட்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு பண தேவை எல்லாருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளவு சம்பாரிச்சாலும் பணம் பத்த மாட்டேங்குதுங்கிற சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு இருக்கு. இதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு இருக்கு. கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வீண் விரய செலவுகள் இருந்தாலும் சரி, நீங்க பணவரவை அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனை உங்க மனசுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. எந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த வகையில நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் மேஜிக் போல உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கும். 10 பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அனைத்து தேவதைகளோட ஆசிர்வாதமும் கிடைக்கிறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட பரவாயில்ல. ஒண்ணு உங்களால முடியும்னா 2வது முறை குளிங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி நீங்க முகம் கை காலை கழுவிக்கோங்க. அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு இந்த ஒரு வரிய 11 முறை மட்டும் எழுதி நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும்னு சொல்லி அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல 11 ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் பல கோடிகளை ஈர்க்கலான்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பணவசியத்துக்கான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 4வது வீடியோல இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள கல்லுப்பையும் மிளகையும் இப்படி வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் தீரும், பணமும் சேரும், அடுத்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே உங்களுக்கு வராதுன்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 11:11ங்கிற சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய 11 மணி 11 நிமிடங்களுக்கு நீங்க செய்யும் போது அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நாங்க சீக்கிரம் தூங்கிடுவோம், வேற ஏதாவது பெஸ்டான டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பெஸ்டான டைம்ல செய்யறதுக்கு பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லியும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 11 டைம்ஸ், அதாவது 11 முறை மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை நிறுத்தி நிதானமா உணர்ந்து 11 டைம்ஸ் 11 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. முக்கியமான விஷயம், எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம். அதாவது கடன் தீரணும், வறுமை விலகணும், வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி யோசிக்காம பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள இன்டென்ஷனை செட் பண்ணிக்கிட்டு பணவரவு அதிகரிச்சுட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைய 11 முறை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.